ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான எல்லா சத்தும் நிறைந்த முருங்கைக்கீரை பருப்பு பொடி இது போல் செய்து அடிக்கடி சாப்பிட்டா, குறிப்பாக படிக்கிற பசங்களுக்கு இது போல் பொடி வகைகள்லாம் கொடுத்து பழகப்பட்டா நல்லா படிப்பாங்க. மெமரி பவரும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இது போல் முருங்கைக்கீரை பொடி செஞ்சால் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். டேஸ்டாகவும் நம்மளோட உடம்புக்கு ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறது, அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம். முருங்கைக்கீரை பொடி செய்கிறது. முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு அலசிட்டு ஒரு காட்டன் துணி மேலே போட்டு நல்லா பளிச்சுன்னு காய வச்சிடுங்க. வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை, வீட்டிலேயே 1 hour போட்டு விடுங்க. இது போல் வந்துடும். முருங்கைக்கீரை இது போல் தண்ணி இல்லாமல் எடுத்திங்கன்னா தான் மொறுன்னு வறுபட்டு வரும். அதுக்காக கீரை மேலே கொஞ்சமும் தண்ணி இல்லாமல் இது போல் க்ளீன் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வைங்க, இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ் மேலே ஒரு ஃபேன் வச்சுக்கலாம். 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு, 1/2 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு 3 பருப்புமே 1/2 கப்பு எடுத்திருக்கேன். எந்த பொடி செஞ்சாலும் பருப்பு வறுக்கும் போது கருகாமல் கலர் மாறாமல் லோ ஃப்ளேமில் வறுத்து எடுக்கணும். இந்த பருப்பெல்லாம் 2 நிமிஷம் வறுபட்டு வந்ததும் 1/2 கப்பு வேர்க்கடலை சேர்த்து கூடவே வறுத்துக்கலாம். வேர்க்கடலை இந்த பருப்பாடை கூட சேர்த்து வறுக்கும் போது சீக்கிரமாக வறுபட்டு வரும். அதுக்காக தான் லேட்டாக சேர்த்தேன். மற்ற பருப்பு போல் வேர்க்கடலை ஜாஸ்தி வறுபடக்கூடாது, மீடியமாக வறுந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி வறுந்தால் போதும், எடுத்துடலாம். நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே கலர் மாறி இருக்கு, ஆனால் கருகாமல் மீடியமாக வறுந்துருக்கு. இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம செய்கிற ரெசிபியும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இது போல் வறுபட்டதும் ஒரு தட்டில் போட்டு ஆற வைக்கலாம். அடுத்ததாக அதே பாத்திரத்தில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பொடி வகை செய்யறதுக்கெல்லாம் கட்டி பெருங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 2 பீஸ் கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். எண்ணெயில் இது போல் பொரித்து எடுத்துக்கலாம். பெருங்காயம் பொரிக்கும் போது அடுப்பு தீ லோ ஃப்ளேமில் வச்சு. பெருங்காயம் சீக்கிரமாக பொரிஞ்சு வராது, கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். பெருங்காயம் இது போல் மொறுன்னு பொரிஞ்சு வந்ததும் வறுத்து வச்ச பருப்புலேயே சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு பெரிய கட்டி பூண்டு தலைப்பகுதி வால் பகுதி கிள்ளிட்டு தோல் எடுக்காமல் இது போல் தட்டி வச்சுருக்கேன். எண்ணெயில் சேர்த்து லோ ஃப்ளேமில் மொறுன்னு வறுத்துக்கலாம். பூண்டு இது போல் எண்ணெயில் வறுத்து முருங்கைக்கீரை பொடி செய்யும்போது சாதம், இட்லி, தோசைக்கெல்லாம் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது போல் பூண்டு எண்ணெயில் வறுத்து சேர்க்கும்போது ஃப்ரிட்ஜில் வைக்காமல் 10 நாள் வெளியவே வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரெஷ்ஷாகவே டேஸ்ட்டு மாறாமல் இருக்கும். இது போல் கலர் மாறி வந்ததும் இதுவும் தட்டிலே சேர்த்துடலாம். அடுத்ததாக 15 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், அதை சேர்த்து வறுத்துக்கலாம். பொடி வகை செய்யறதுக்கெல்லாம் காரம் கொஞ்சம் கூட இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மிளகாவில் காரம் அவ்வளோ இருக்காது, அதனால் நான் 15 சேர்த்துருக்கேன். மிளகாய் சேர்க்குற இடத்துல உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ சேர்த்து இது போல் கருகாமல் கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகாய் வறுக்கும்போது லோ ஃப்ளேமில் வருங்க. இந்த கலர் வந்ததும் எடுத்துடலாம். வறுத்து வச்ச பருப்போடவே சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துருக்கு. இதே ஃபேனில் பிச்சு போட்டு சூடுபடுத்திக்கலாம். முருங்கைக்கீரை பொடி செஞ்சால் கொஞ்சமாக புளி சேர்த்து செய்யும்போது சாதத்துக்கு போட்டு பொடி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்காக இப்போ முருங்கைக்கீரை வறுத்து எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை ஃபேனில் போட்டு கூடவே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து லோ ஃப்ளேமில் 8லிருந்து 10 நிமிஷம் ஆகும் முருங்கைக்கீரை வறுபட்டு வர்றதுக்கு. மொறுன்னு இது போல் வறுத்து எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை வறுத்திங்கன்னா மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க. பாருங்கள், கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா இது போல் நசுங்கணும். மொறுன்னு இது போல் வறுத்து எடுத்துக்கோங்க. இது போல் வறுபட்டதும் ஒரு தட்டில் போட்டு ஆற விடுங்க. கடைசியாக 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. சீரகம் ஜாஸ்தி வறுபட்டாலும் பொடியோட டேஸ்ட்டே மாறி கை பொறுக்கிற அளவு சூடு வந்தால் போதும், எடுத்துடுங்க. அவ்வளோதான், வறுத்த சாமானோடவே இதையும் சேர்த்துடுங்க. இப்போ பொடி அரைச்சி மிளகாவில் இருக்கிற காம்பெல்லாம் கிள்ளிட்டு சூடுபடுத்தின புளியை இது போல் சின்னதாக பிச்சு போட்டு புளி இது போல் பிச்சு போட்டு பொடி செஞ்சிங்கன்னா நல்லா அரைப்பட்டு வரும். அதுக்காக வறுத்த இந்த பொருளெல்லாம் சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டு கூடவே சேர்த்து அரைக்காதீங்க, நல்லா இது போல் அரைச்சிக்கோங்க. இது போல் அரைச்சி ஆனதும்
அரைச்ச பொடியை இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் 1, 2 அரைப்படாமல் இருக்கும். இது போல் கலந்து கூடவே இந்த பொடிக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வறுத்து வச்ச முருங்கைக்கீரையை சேர்த்துடுங்க. முருங்கைக்கீரை சேர்த்ததும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்ச பூண்டும் சேர்த்துடுங்க. இது போல் அரைச்சதும் கூடவே 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. வெல்லம் சேர்த்து அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த பொடியோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதுக்காக கட்டாயம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்து இது போல் நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி ஒரு தட்டில் சேர்த்து ஆற விடுங்க. இது போல் அரைச்ச பொடியை நல்லா ஆற வச்சு ஒரு ஏர் டைட்டான டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிங்கன்னா டேஸ்ட்டும் சுவையும் மாறாமல் இருக்கும். எப்பவுமே பொடி வகைங்கள்லாம் செய்யும்போது இது போல் நல்லா ஆற வச்சு எடுத்து வையுங்க. அவ்வளோதான், சூப்பரான முருங்கைக்கீரை பருப்பு பொடி ரெடி. இது போல் சத்தான முருங்கைக்கீரை பொடி செய்து சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இந்த பொடி ஒன்று இருந்தால் போதும், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். எல்லா சத்தும் நிறைந்த ஹெல்த்தியான இந்த முருங்கைக்கீரை பொடி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.